ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டுவானுக்கு தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட சிரிப்பிலேயே தெரியுது நெக்ஸ்ட் ஒரு பிளேனை போட்டுட்டான் அப்படின்ட்டு. என்ன பிளேன் அப்படின்றது தெரில. ஃபோனில் எதையோ ஒன்று பார்த்துட்டு ரைட்டு நம்மளுக்கு இன்னொரு ஐடியா கிடச்சிருச்சு, இது போதுமே என்னோட கின்னை நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே துள்ளி குதிக்கிறான். பார்த்தா அவன் என்ன ஐடியா பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, கின்னுக்கு வந்து ஃபுட்டை நம்ம கையாலேயே பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் எதையோ ப்ரிப்பேர் பண்ணுறான். அதுவும் யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான், அதை பார்த்து அதில் சொல்கிற மாதிரி அவன் பண்ணுறான். அவன் ரொம்ப ஹேப்பியாக தான் அதை பண்ணுறான். கரெக்டு, நான் இதை பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டா கண்டிப்பாக கின்னுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னது அப்படின்ட்டு பார்த்தா அது வந்து சாக்லேட்ஸ், அதாவது சாக்லேட் பால்ஸ் மாதிரி இருக்குது. அதை அவன் பண்ணுறான். 2-3 தடவை அவன் ரிப்பீட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சில நேரத்தில் அது கரெக்டாக வர மாட்டேங்குது, ரொம்ப சொதப்பிடுது. பட் இருந்தாலும் பொறுமையாக, இல்லை என்னால் முடியும், நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு டைம் எடுத்து அவன் அதை பண்ணுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே கின்னோட பிளேஸுக்கு போயிட்டு, அதாவது யூனிவர்சிட்டியில் கின்னோட ஃபேக்கல்ட்டியில் போயிட்டு வெயிட் பண்ணுறான். கின் வரட்டும் அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி பாரு நான் எப்படி கலக்கிறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பிளேஸுக்கு கின்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா துவான் வந்து சொல்லுவான், நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், நீ இதை வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கு. கின்னு வந்து எனக்கெல்லாம் இது வேணாம் அப்படின்ட்டு சொன்னதும் துவான் வந்து, அப்படின்னா நீ இதை வாங்குற வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துப்பானா. கின்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே இவன் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தானா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்டா, அது என்னன்னு பாரு, அதை கேளு அப்படின்றதும் கின்னும் வந்து அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிட்டே நிற்பானா. துவான் சொல்லுவான், நீ இதை வாங்கிக்கணும், அதுவும் நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ அப்படி வந்தேன்னா உன்கிட்ட பேசுவேன் அப்படின்றதும் கின்னு வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு துவானை கூட்டிக்கிட்டே போவானா. துவானுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ஓகே கின் வந்து என் கூட தனியாக பேசுகிறதுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக போவானா. கின்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆல்ரெடி துவானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து ஆல் தி பெஸ்ட் கலக்கிட்டு, இதுதான் நல்ல சான்ஸ், விட்டுறாத அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. துவானும் ரொம்ப ஹாப்பியாக கின்னோட பின்னாடியே ஓடி போய் ஒரு பிளேஸில் நின்று பேசுவாங்க. அதாவது கின் கேட்பான், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு துவான் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுவான். இதில் வந்து ஒயிட் சாக்லேட்டும் இருக்குது, டார்க் சாக்லேட்டும் இருக்குது, நீ வந்து ஒன்று செலக்ட் பண்ணணும். ஒரு வேளை டார்க் சாக்லேட் வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் நான் அதை பண்ணுவேன். அப்படி இல்லை, நீ செலக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து ஒயிட் சாக்லேட்டாக இருந்துருச்சு அப்படின்டா நான் எது கேட்டாலும் நீ பண்ணணும் அப்படின்றதும் கின்னும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு எடுக்க பார்ப்பானா. பட் அவன் ஒன்று சூஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு துவான் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், இல்லை வேணாம் அதை எடுக்காத, வேறு எதை சூஸ் பண்ணு, வேறு எதை சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பானா. அதை கின் பார்த்துட்டு கரெக்டாக அதை விட்டுட்டு அடுத்த பால்ஸை தான் அவன் சூஸ் பண்ணுவான். அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளால் அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒயிட் சாக்லேட் தான் இருக்கும். அதாவது ஒயிட் சாக்லேட் இருந்தால் என்ன அர்த்தம், துவான் கேட்குறத கின் பண்ணணும். ஸோ கின் கேட்பான், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு உடனே சிரிச்சுக்கிட்டே துவானோட மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம், நான் இப்போ என்ன கேட்டாலும் அவன் பண்ணுவான்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் கேட்பான், வேறு எதுவும் கிடையாது, இன்றைக்கி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், அதாவது நான் உன்னை கூப்பிட்டு போய் உன்னோட பிளேஸில் விட்டுவேன், 2 பேரும் ஒன்றா போகலாம், நீ வெயிட் பண்ணு, உன்னோட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், இதுக்கு நீ ஓகே சொல்லணும் அப்படின்றது, அவ்வளோதானா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி கின்னு வந்து ஓகே சொல்லிடுவானா. இதை வந்து துவான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். என்னது உடனே ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா, நீ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவியா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு கின் சொல்லுவான், ஆமாம் நீ அதை தானே கேட்ட அப்படின்றதும் துவானுக்கு வந்து செம்ம ஹாப்பி, சக்ஸஸ், நான் ஒரு மாதிரி இந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டேன், நான் எதிர்பார்த்தது நடக்க போகுது அப்படின்ட்டு துவான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். பார்க்கணுமே துவானோட மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறமா அடுத்த சீனை தான் காட்டுறாங்க. அது என்னென்னா, கின்னை வந்து துவான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவான். போகிற வழி நெடுக அப்படியே எதையாச்சும் பேசிக்கிட்டே போவானா. இதை பார்த்துட்டு கின் சொல்லுவான், நீ என்னை பிக்கப் பண்ண வாரேன்னு சொன்ன, அதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே வந்த அப்படின்னா இங்கேருந்து நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது துவான் சொல்லுவான், இல்லை இல்லை நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தா அங்கே அப்படியே இடி இடித்து மழை பெய்த மாதிரி வருதா. உடனே துவான் வந்து
ரொம்ப க்யூட்டா அப்படியே அவனோட கையால் கின்னோட ஃபேஸில் அந்த மழைத்துளிகள் விழாம இருக்கிற மாதிரி அப்படியே கவர் பண்ணி பார்ப்பானா, உடனே கின்னும் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்ப்பான். அதாவது அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஸ்பார்க் வருது. டுவான் வந்து அவனோட கையால் அப்படியே கவர் பண்ணி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டுவான் சொல்லுவான், நான் 1, 2, 3ன்னு சொல்லுவேன். 3ன்னு சொன்னதும் 2 பேரும் அப்படியே ஒன்றா ஓடி போய் அந்த பக்கமாக போயிடலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3ன்னு சொன்னதும் டுவான் வந்து அங்கேருந்து ஓடுவான். பின்னாடியே அதாவது 2 பேரும் ஒண்ணா தான் போயிருக்கணும். பட் கின் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுவானா. டுவான் அப்படியே ஓடி வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்ப்பான். ஐயோ! கின் இன்னும் வரலையே! சாரி கின். மறுபடியும் போயிட்டு கின்ன மறுபடியும் கூட்டு வந்து, "கொஞ்சம் வேகமா நட. அப்பதான் நீ நனைய மாட்ட. இல்லன்னா இங்க பாரு உன் உடம்பெல்லாம் நனைஞ்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கின் வந்து ரொம்ப பொறுமையா நடந்து வருவான். இவனும் அப்படியே அவன் கவர் பண்ண மாரி, அதாவது அந்த கையால அப்படியே மறைச்ச மாதிரி. அது என்னதான் மறைச்சாலும் நனையத்தான் செய்வாங்க 2 பேரும். பட் இருந்தாலும் அவன் எஃபோர்ட் போடுறான். 2 பேரும் அங்க பஸ் ஹோல்டு மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு அப்படியே கின்னு வந்து உட்கார போவானா, அவனோட பக்கத்திலேயே உட்கார்றதுக்காக டுவான் பார்ப்பான். பட் கின் விடாம அவனோட திங்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்துல வச்சு, அவன் பக்கத்துல டுவான உட்கார விடாம அப்படியே இது பண்ணுவான். உடனே வந்து டுவானும் ரொம்ப சோகமா, "சரி ஓகே" அப்படின்னு தள்ளி போய் உட்காந்துப்பான். டுவான் வந்து ஒரு குழந்த மாதிரி அப்படியே எப்படி சரி கின்னோட பக்கத்தில் போகணும், கின்னு பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பானா, இது எல்லாத்தையுமே கின்னும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த இடத்துல கின்னே துவானோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அவன் பக்கமாக க்ளோஸ் அப்பில் அப்படியே இழுத்துப்பானா. இதை வந்து துவான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். என்னது கின்னா நிஜமாலுமே இதை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகி போய் பார்ப்பான். அதுக்கப்புறமா துவானுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் என்ன தான் கொஞ்சமாக இடம் கொடுத்தாலும் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி துவான் வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அந்த பக்கமாக இந்த பஸ் எல்லாம் இருக்கும் இல்லை, அதாவது அந்த கேம்பஸுக்குள்ளேயே இருக்கும்ல, அது போகும். ஐயோ! இது மட்டும் இங்கே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, கின்னு வந்து இதில் ஏறிடவே கூடாது அப்படின்ற மாதிரி துவான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த பஸ்ஸும் வந்து அவங்கள பாஸ் பண்ணி போயிடும். அதுக்கப்புறமா துவான் வந்து இன்னுமே க்ளோஸ் அப்பில் போயிட்டு கின்னோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிற மாதிரி அப்படியே கிட்ட கிட்ட போவானா. இதை பார்த்துட்டு கின்னுக்கு கோவம் வரும். அப்படியே பிடிச்சி தள்ளி விட்ருவான். என்னடா பண்ணுற, கொஞ்சம் இடம் விட்டால் நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்ற மாதிரி அவன் பேசுவானா. துவான் வந்து அப்படியே அப்பாவி மாதிரி அவனோட மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணுவானா. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கின்னுக்குமே வந்து என்னதான் வெளியில் பிடிக்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளால அவனுக்கும் பிடிச்சிட்டு தான் இருக்குது. அவனுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. பட் வெளியில் இன்னும் சொல்லிக்காமல் இருக்கான், காமிச்சிக்காம இருக்கிறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் லவ்வி டோவியா ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இந்த பஸ் ஹோல்டில் உட்காந்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கும்னு தெரில, பார்க்கலாம். பட் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டுவான் வந்து கின்னு பக்கத்தில் போக ஆரம்பிச்சிட்டான். அதாவது உருன்னு இருந்த கின்னு வந்து இப்போது ஓகே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவன் வந்துட்டான். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. அதாவது ஆர்த்தித்தாவோட நாவல் ஸ்டோரியும் வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாய்.